இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாயிருப்பதாக. இந்த நாளிலும் நாம் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி யோவான் 2 அதிகாரம் அதன் 11வது வசனம். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும். அப்படி நாம் வளர்ந்தோம் என்றால் அவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார் என்பதில் நாம் உறுதியாய் இருப்போம். அவர் நம்மளுடைய வாழ்க்கையை வெறுமையாய் விடுகிற தேவன் அல்ல, நம்மை கைவிடுகிறவர் அல்ல. இக்கட்டு நேரத்தில் நம்மை தாங்கி பிடிக்கும்படி அவர் தம்முடைய மகிமையை நம்மளுடைய வாழ்க்கையில் நிச்சயம் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் அவருடைய மகிமை வெளிப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது வாசிப்போம். யோவான் 2 அதிகாரம் 2வது வசனம். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார் என்றால் நாமும் அவரை அழைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வாசிப்போம். வெளிப்படுத்தல் 3 அதிகாரம் 20வது வசனம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிறார். எம்மாவூர் சீஷர்களை பாருங்க, அவர் அப்புறம் போகிறவர்கள் போல் இருந்தார்கள். எம்மாவூர் சீஷர்கள், இந்த நேரத்துக்கு எங்கே போறீங்க, வாங்க எங்க கூட வந்து போஜனம் பண்ணுங்க என்று அழைக்கிறார்கள். அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அழைத்தவுடன் இயேசு கிறிஸ்து அவர்களோடு வந்து அமர்ந்து போஜனம் பண்ணுகிறார். அப்போ ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். நான் வாசப்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன், வந்து கதவை திறங்க, நான் உங்களுடைய வாழ்க்கைக்கு வர விரும்புகிறேன் என்று. உங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து உங்களுடைய மத்தியில் நான் மகிமைப்பட வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையை நான் மகிமைப்படுத்த வேண்டும், கர்த்தருடைய மகிமையை நீங்கள் காண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சகேயுவை பாருங்கள், அவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று ஆர்வம் கொள்ளுகிறான். ஒரு மரத்தின் மேல் ஏறி நின்று ஆண்டவரை காண விரும்புகிறான். அவர் அருகே வந்து, சகேயுவே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன்னுடைய வீட்டில் தங்க வேண்டும் என்று அவர் கூறும்பொழுது அவன் சந்தோஷமாக இறங்கி ஓடி வருகிறான். காரணம், இயேசு கிறிஸ்துவை அவனுடைய வாழ்க்கைக்குள் வர வேண்டும் என்று அவன் இருதயத்தில் ஆர்வம் கொண்டான். ஆண்டவர் இயேசு சகேயுவின் வீட்டுக்கு வந்தார், அவன் ரட்சிக்கப்பட்டான். மார்த்தாள் மரியாள் பாருங்க, ஆண்டவரே லாசரு மரண வியாதியாக இருக்கிறான், வந்து பாருங்கள், வாருங்கள், எங்களுடைய வீட்டிற்கு வந்து அவனை சுகப்படுத்துங்கள் என்று அழைக்கிறார். மார்த்தாள் மரியாளுடைய வீட்டிற்கு அவர் வருகிறார். லாசரு மரித்து போய்விட்டான். ஆனால் இவர்கள் அழைத்தது நிமித்தம் இயேசு கிறிஸ்து அவர்களுடைய வாழ்க்கைக்குள் வந்து லாசருவை உயிரோடு எழுப்புகிறார். எவ்வீரு வந்து தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து, என் மகள் மரணவியாதியாக இருக்கிறாள், அவளை குணப்படுத்தும் என்று கேட்கும்போது ஆண்டவரே சொல்றார், நான் உன் வீட்டிற்கு வந்து அவளை நான் குணப்படுத்துவேன் என்று சொல்லி வந்து மரித்த எவ்வீருவின் மகளை தலித்தகுமீன் என்று சொன்னவுடன் அவள் எழுந்து அமர்ந்திருக்கிறாள் என்றால் அந்த வல்லமையுள்ள ஆண்டவர் இன்றைக்கும் நீங்கள் அழைத்து பாருங்கள், உங்களுடைய வீட்டிற்கும் வந்து இதே போல் அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஒன்றும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவர் உருவாக்கி தர வல்லவராயிருக்கிறார். இதோ இந்த திருமண வீட்டிற்கும் அவரை அழைத்திருந்தார்கள். அதனால்தான் திராட்சரசம் குறைவுபட்ட போது மீண்டுமாக அவர் திராட்சரசத்தை நிரப்பி தந்தார். காலியான கற்சாடி அவர் மீண்டுமாக நிரப்பி அதை ருசியுள்ள திராட்சரசமாக அவர் தந்தார் என்றால் இந்த கல்யாண வீட்டுக்காரரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர்களுடைய வீட்டிற்குள் அழைத்திருந்தார்கள். அதே போல் நாமும் அவரை நம்மளுடைய வாழ்க்கைக்குள் அழைத்தோம் என்றால், நம்மளுடைய ஊழியத்திற்குள் அழைத்தோம் என்றால், நம்மளுடைய தொழில் துறைக்குள் அழைத்தோம் என்றால் தேவனுடைய மகிமையை அதிலே கர்த்தர் வெளிப்படுத்தி தருவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆமேன். இரண்டாவதாக, கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்த அவர் நம்முடைய வெறுமையை நிரப்புவார். நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள வெறுமைகள் எல்லாம் கர்த்தர் நிரப்பி அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவார். இந்த கல்யாண வீட்டிலும் திராட்சரசம் குறைவுபட தொடங்கினது. திராட்சரசம் நிறைவாய் இருக்கும்போது யாரும் அவரை தேடவில்லை. எல்லோரும் அவர் வந்திருக்கிறாரா, அங்கே இருக்கட்டும், பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவருக்கு உண்டான கனமும் மதிப்பும் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அந்த கல்யாண வீட்டில் அமர வைத்திருக்கிறார்கள். ஆனால் திராட்சரசம் இருக்குது, எல்லாத்துக்கும் பந்தி விசாரிப்பு எல்லாமே பார்த்து அவங்க ரொம்ப பிஸியாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் ஒரு குறைவு வந்தபோதோ உடனே எல்லாருடைய பார்வையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக திரும்புகிறது. அத்தனை நேரம் தங்களிடத்தில் உள்ளவைகளை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருந்தவர்கள் குறைவு வந்தவுடனே அந்த குறைவை நிறைவாக்குகிற ஆண்டவர் இயேசுவை நோக்கி பார்க்க தொடங்கினார்கள்.
நம்ம வாழ்க்கையில நாமும் கவனித்து பார்த்தா எல்லா விஷயம் இருக்கும்போது நம்ம ஆண்டவரை தேடி இருக்கவே மாட்டோம். ஏதோ ஒரு இடத்துல நாம் கர்த்தருக்கு குறை வைத்திருப்போம். அதனால தான் ஒரு சில குறைகளை கர்த்தர் அனுப்புகிறார், ஒரு சில வெறுமைகளை கர்த்தர் அனுப்புகிறார். நம்ம வெறுமை வந்த உடனே ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து, ஏன் ஆண்டவரே இந்த வெறுமையை அனுப்புனீங்க என்று நாம் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுவார், இந்த வெறுமை அனுப்பினனால தானப்பா நீ என்னை பார்க்குற என்று கேட்பார். அவர் நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால தாங்க நம்மளை ஆண்டவர் இன்னும் சேர்த்து கொள்ளும் வகையாக அவர் ஒரு சில வெறுமைகளை தருகிறார். இப்போ ஆண்டவரை நம்ம தூரம் தள்ளி வச்சு எல்லாமே பார்த்துட்டு இருந்திருப்போம். இந்த வெறுமை வந்தது நிமித்தம் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்தோம்னா அவர் உடனே நம்மளுடைய அழைப்பை கேட்டு அவர் நம்மிடத்தில் வந்து இந்த வெறுமையை நிரப்ப அவர் வல்லவராயிருக்கிறார். இங்கே பாருங்கள், குறைவுபட்ட உடனே அவர் ஓடி வந்து அந்த தண்ணீரினால் நிரப்பி ஏற்கனவே பரிமாறப்பட்ட திராட்சரசத்தை காட்டிலும் ஒரு ருசியுள்ள திராட்சரசத்தை கர்த்தர் பரிமாறி தந்தார் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலும் நான் விசுவாசிக்கிறேன், இந்த வெறுமையை கர்த்தர் உங்களுடைய பழைய வாழ்க்கையை காட்டிலும் ஒரு புதிய ருசியுள்ள ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவதற்காகவே தந்திருக்கிறார். உடனே முழங்கால் படியிடுங்கள், கர்த்தரை நோக்கி பாருங்கள், அவரை உங்களுடைய வாழ்க்கைக்கு அழைத்து பாருங்கள். உங்கள் வெறுமையை கர்த்தர் நிச்சயம் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, அவர் தம்முடைய மகிமையை நம்மளுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த ஆலயமாகிய நம்மை பரிசுத்தப்படுத்துவார். அவர் நம்மளுடைய இருதயத்தில் வாசம் செய்கிறார். நீங்களே அந்த ஆலயம் என்று கர்த்தர் கூறியிருக்கிறார் என்றால், ஆலயமாகிய நம்மை பரிசுத்தப்படுத்தினால்தான் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்த முடியும். யோவான் 2 அதிகாரம் 16வது வசனம், புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்து கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார் என்று மிகவும் கடினமாக அவர் சொல்லியிருக்கிறார். யூதருக்கு பஸ்கா பண்டிகை நெருங்கின பொழுது, பஸ்கா பண்டிகை என்றால் நமக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கும்பொழுது எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை விடுதலையாக்கி வரும்படியாக ஒரு பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அதன் இரத்தத்தை அவர்களுடைய வீட்டின், இஸ்ரவேல் ஜனங்களின் வீட்டின் நிலைகால்களில் பூசினது நிமித்தம் சங்காரதூதன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்காமல் எகிப்தின் தலைச்சன் பிள்ளைகளை அழித்தது நிமித்தம் எகிப்திற்குள் ஒரு பயங்கரம் உண்டாகி இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் அனுப்பிவிட்டார்கள். விடுதலையான நாளே இந்த பஸ்கா பண்டிகை என்று இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசரித்து வந்தார்கள். அந்த பண்டிகை நெருங்கின பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு வருகிறார். இந்த பண்டிகையிலே ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து வந்து பலியிட்டு அதனுடைய எலும்பு முறிக்காமல் அவர்கள் அதை கசப்பான கீரையோடு சேர்த்து புசிக்க வேண்டும். ஏனென்றால் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்த நாளை நினைவு கூர்ந்து அவர்கள் செய்ய வேண்டும் என்று தேவன் அவர்களுக்கு கொடுத்த கட்டளை. அவர்களுடைய மந்தையிலிருந்து அந்த ஆட்டுக்குட்டியை எடுத்துட்டு வர வேண்டும், பழுதற்ற ஆட்டுக்குட்டியை எடுத்துட்டு வர வேண்டும். ஆனால் அவர்களோ நிர்விசாரங்க வாழ்க்கையில் அவர்களுடைய மந்தையிலிருந்து எடுத்து வராமல் தேவாலயத்துக்கு வந்து அங்கே விட்டுட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்களா, இந்த ஆடுகளை இந்த புறாக்களை எல்லாம் விற்கிறார்கள் பார்த்தீங்களா, அவர்களிடத்தில் போய் ஏதோ ஒன்று ஆட்டை கொடுங்க, இது நான் கடமையாக செய்கிறோம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போய் செய்கிறாங்க. இன்றைக்கி ஆண்டவர் ஆராதிக்கிறது கடமையாகி விட்டது. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு மட்டும் போயிட்டு வரணுமே, வேறு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காகவே போகிறோம். ஒரு சிலர் சபைக்கு செல்லும் போது வேதாகமத்தை கொண்டு போவதில்லை, மொபைல் கொண்டு போகிறாங்க, ஆன்லைன் பைபிள் எடுத்து பார்த்துட்டு அப்படியே திரும்பி வராங்க. அவர்கள் வாழ்க்கையில் தங்களுடைய வேதாகமத்தை எடுத்து பார்த்து எத்தனை நாளை ஆனது என்று அவர்களுக்கே தெரியவில்லை. என்று எல்லா விஷயத்திலும் நிர்விசாரம், ஆவிக்குரிய காரியங்களில் நிர்விசாரமாய் இருக்கிறார்கள். அப்படி நிர்விசாரமாய் இருந்தவர்களை தான், அப்படி நிர்விசாரமாய் பாவத்திற்குள்ளாக்கினவர்களை தான் ஆண்டவர் ஒரு கயிற்றை எடுத்து சாட்டை உண்டு பண்ணி அவர்களை அடித்து, என்னுடைய பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்று அந்த தேவாலயத்தை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிறார். அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஒரு சில தவறுகளை நாம் செய்திருப்போம். ஆண்டவர் ஒரு சில தண்டனைகளை கொடுக்கும்போது நாம் எதற்காக இந்த கடினமான காரியத்தை கர்த்தர் நமக்கு அனுமதித்தார் என்று நாம் புலம்பாமல் முறுமுறுக்காமல், ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துகிறீரே, நன்றி என்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்போம் என்றால் அவர் நம்மளுடைய வாழ்க்கையில் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவார். பஸ்கா பழைய ஏற்பாட்டின் ஒரு மாதிரி. ஆனால் இங்கே அந்த தேவாலயத்தை சுத்திகரித்த ஆண்டவர் தான் புதிய ஏற்பாட்டின் பஸ்காவாக, ஆட்டுக்குட்டியாக அவரே தம்மை ஒப்பு கொடுத்தது நிமித்தம், அவருடைய வெளியேற பெற்ற ரத்தம் சிந்தப்பட்டது நிமித்தம் அவர் நாமத்தினால் இன்றைக்கு நாம் உலகத்தின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறோம், விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், பரலோகத்திற்கு சொந்தக்காரர்களாயிருக்கிறோம் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையிலும் அவர் நமக்குள் வரும்பொழுது நாம் இந்த உலகத்தின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி காணா ஒரு கல்யாணத்திற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அழைத்தாரோ, அவர் வந்தபோது அந்த
வீட்டிலே இருந்த ஒரு வெறுமை நிறைவாக்கப்பட்டதோ, அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலும் அவரை அழைத்தோம் என்றால் நம்மளுடைய வெறுமையும் நிரப்புவார், நம்மையும் பரிசுத்தப்படுத்துவார், தேவனுடைய மகிமை நம்மளுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மகிமையான தேவனை நாம் விசுவாசிப்போம், கிறிஸ்துவுக்குள் ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.